ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காங்கிரஸ் கட்சி தாமிக கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ காங்கிரஸ் கட்சி திமுக கூட கூட்டணியிலேயே தொடரப்போவதாக ஒரு பரபரப்பான முடிவை எடுத்திருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. நேற்று ஒரே நாளில் காங்கிரஸ் கட்சி தன்னோட மனநிலையை மாற்றிக்கிட்டாங்க. அதுவும் நேற்று நைட்டு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. கூட்டணி பிரச்சனையும் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி எப்படியாவது திமுக கிட்ட 30 இடங்களுக்கு மேலே வாங்கிடணும் அப்படின்னுட்டு போராடி இருக்காங்க. நேற்று மதியம் சிதம்பரம் அவர்கள் மு.க. ஸ்டாலினை சந்திச்சு பேசியிருக்காரு. கடைசியா 29 தொகுதிகள் கொடுக்கிறோம், 2 ராஜ்யசபா சீட்டு கொடுக்கிறோம் அப்படின்னுட்டு திமுக தரப்புல இருந்து பேசப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில நேற்று நைட்டு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையோட மகள் நிச்சயதார்த்த விழா நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சிதம்பரம், உதயநிதி, கனிமொழி அப்படின்னு எல்லாரும் கலந்திருக்காங்க. அந்த நிச்சயதார்த்த விழாவில் கூட திமுக அண்ட் காங்கிரஸ்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கு. பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிதம்பரம் டெல்லியில இருக்க சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி கிட்ட தனித்தனியா பேசியிருக்காரு. சிதம்பரம் அவர்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நமக்கு கூடுதல் இடங்கள் ஒதுக்குறதுக்கு திமுக தலைமை ஒத்துக்கிட்டாங்க. 29 தொகுதிகள் மட்டும் இல்லாம 2 ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஸோ திமுக கூட்டணியிலேயே நம்ம இருக்கிறது நல்லது அப்படின்னுட்டு சிதம்பரம் பேசியிருக்காரு. மட்டும் இல்லாம கனிமொழியும் சோனியா காந்தியை தொடர்பு கொண்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 29 தொகுதிகள் கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் அண்ணன் ஒதுக்கிட்டாரு. ஸோ நீங்களும் இறங்கி வந்தா கூட்டணி ஒப்பந்தம் இறுதியாகிரும். வியாழக்கிழமை அன்னைக்கு ராஜ்யசபா வேட்பு மனுவையும் தாக்கல் செஞ்சிடலாம். ஸோ ராஜ்யசபா வேட்பாளராக நீங்க யாரை வேணாலும் நிறுத்துங்க, திமுக அதில் தலையிடாது அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்காங்களாம். இந்த நிலைமையில இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க ஒரு அப்டேட் என்னன்னா, திமுக கொடுத்திருக்கிற 29 சீட்டுக்கு டெல்லி காங்கிரஸ் தலைமை ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு காலையிலேயோ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளதாம். காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தாவேகா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் தாவேகா தரப்புல இருந்து இன்னும் வேட்பாளர் பட்டியல் கூட அறிவிக்கப்படாமல் இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் திமுக கொடுக்குற சீட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னுட்டு காங்கிரஸ் கட்சி முடிவு பண்ணிட்டாங்க போல. இது தாவேகாக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.